ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோ ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். சமாதானத்தை அல்ல, வாழையே கொணர வந்தேன். இயேசுவனுடைய அழுத்தமான ஒரு வார்த்தை இது. இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை அல்ல, மாறாக இறைவனுடைய சமாதானத்தை இன்று நமக்கு கொடுக்கின்றார். உலகம் தரக்கூடிய சமாதானம் பல நேரங்களிலே நிலையற்ற ஒன்று, அல்லது உண்மையான சமாதானமாக இல்லாமல் மேம்போக்கான மேலெழுந்த வாரியான ஒரு சமாதானமாக அமைந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் உண்மையாகவே ஆழமானது, நிலையானது, இன்னும் மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு எந்த சமாதானத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தோம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது மலைப்பன் வீடு ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்துரிமுத்து திரவியம் சவுந்தரராஜ் அலெக்சாண்டர் ஆண்மலை பாட்டிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருட்சகோரி செசிலியா ஆண்மலை பாட்டிக்காகவும், கொடுவாக்காரர் வீடு பவுல் சஹராஜ் ஜெஸ்ஸி இவருடைய கருத்துப்படி மரிய சூசை கிளாரம்மாள் அற்புதமேரி அல்போன்ஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆல்பர்ட் பபிதா இவருடைய கருத்துப்படி ஜேம்ஸ் சூசைராஜ் சுசீலா மதலைமேரி ஆண்மலை பாட்டிக்காகவும், நீலிப்பாறை சின்னமணியம் வீடு ஸ்டான்லி கருத்துப்படி ஜோசப் பெர்னாண்டஸ் அமலூர் போமேரி இசபல் ஜேர்னி இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பால் குரூஸ் மரிய புஷ்ம இவருடைய கருத்துப்படி அந்தோனியம்மாள் அந்தோனிமுத்து ஆண்மலை பாட்டிக்காகவும், இரவட்டபாறை நீதியப்பன் வீடு ஸ்டீஃபன் கருத்துப்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 8 முதல் 14 மற்றும் 22 வரையுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்து வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சே ஆகிய களஞ்சிய நகரங்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகிய பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்களை அனைவருக்கும் ஆணையிட்டு, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நெல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்போது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி. எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை.
ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அறிந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 34 முதல் அதிகாரம் 11 முதல் இறைவாக்கியம் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய முக்கியமான இலக்காக இருந்தது நற்செய்தியை அறிவிப்பது. அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த உலகத்து மக்கள் எல்லாம் கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் இயேசுவினுடைய நோக்கம். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், விமர்சனங்கள் வந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் அவரை நோக்கி வந்தாலும், இந்த இலக்கில், இந்த கொள்கையில், இந்த குறிக்கோளில் இயேசு ஒருபோதும் மாறவில்லை. அல்லது மற்றவர்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்தாரே என்று கவர்ச்சிகரமான ஒரு அழைப்பை ஒருபோதும் கொடுத்ததில்லை. அப்ப இயேசுவினுடைய முக்கியமான ஒரு இலக்கு நற்செய்தி. நற்செய்தி என்பது
இந்த உலகத்து மக்களை எல்லாம் இறைவனிடம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், அவர்கள் ஒன்றாக இணைந்து கடவுளிடம் திரும்பி வர வேண்டும். எனவே அனைவரும் ஒன்று என்ற ஒரு எண்ணம், சிந்தனை அனைத்து மக்களுக்குள்ளும் உருவாக வேண்டும். அப்போ இதுதான் நற்செய்தியினுடைய மிக சுருக்கம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம். எடுத்த எடுப்பிலேயே சொல்றார் இன்றைய நற்செய்தியில, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே, பிளவையே, பிரிவையே கொண்டு வந்தேன். அதுக்காகத்தான் வந்து. அப்ப இதை ஆழமாக நாம் உள்நோக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு எப்பொழுதுமே அமைதியை விரும்புகின்றவர். எல்லா மக்களும் சமாதானமாக, அமைதியாக, ஆனந்தமாக, நிறைவோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகின்ற வார்த்தை, உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன். இன்றைய நற்செய்தியில் 3 விதமான கருத்துக்களை ஒரு நேர்கோட்டில் அவர் அழைத்து செல்லுகின்றார். 3 கருத்துக்கள், ஒவ்வொன்றும் ஒன்றை தொட்டு இன்னொன்று, இன்னொன்றை தொட்டு மற்றொன்று என்று சொல்லி படிப்படியாக ஒரு நேர்கோட்டில் அமைந்திருப்பதை காணலாம். அப்போ இன்றைய அந்த நற்செய்தியினுடைய வார்த்தையை அமைதி அல்ல வாளையை கொணர வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தந்தைக்கு எதிராக மகன், தாய்க்கு எதிராக மகள், மாமியாருக்கு எதிராக மருமகள், மிக மிக அதிகமான ஒரு வன்மத்தை, வைராக்கியத்தை அல்லது பிளவை உண்டாக்குவதை போன்ற ஒரு தோற்றம். அப்ப இயேசு அதுக்கு தான் வந்தாரா? இந்த கேள்வியை எழுப்பி பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற பதில், இயேசுவினுடைய நற்செய்தியின் பொருட்டு, அதான் அங்க இடத்துல மையம், அதான் அங்க கருப்பொருள். இயேசுவினுடைய நற்செய்தியின் பொருட்டு அங்கு அமைதி அல்ல, மாறாக பிளவு உண்டாக்கப்படும். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்ற வழிமுறை வேறு, இயேசு சொல்லுகின்ற நிறைவான, நிலையான, உண்மையான அமைதி மற்றொன்று. இது உலகத்தை பொறுத்தவரை எங்கே சண்டை சச்சரவு இல்லையோ அங்கு அமைதி இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே எல்லா மக்களும் அடங்கி ஒடுங்கி வாழுகின்றார்களோ அங்கு அமைதி இருக்கின்றது என்ற அர்த்தம். எங்கே எந்த மக்களும் எந்த கேள்வியும் எழுப்பவில்லையோ அங்கு அமைதி இருக்கின்றது என்ற அர்த்தம். எங்கே எப்படிப்பட்ட கலகமும் ஏற்படவில்லையோ அங்கு அமைதி இருக்கின்றது என்ற அர்த்தம். அல்லது யாரோ ஒருவன் சொல்ல, அத்தனை மக்களும் எங்கே எந்த விதமான மறுபேச்சும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. மறுபேச்சு இல்லாமல் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அங்கு அமைதி இருக்கின்றது. அதான் இந்த உலகத்தினுடைய அமைதி. ஆனால் இயேசு இப்படிப்பட்ட அமைதியை ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த அமைதி, இந்த உலகம் கொடுக்கின்ற அமைதி அல்லது சமாதானம் நிச்சயமாக இயேசுவிற்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். மாறாக இயேசுவினுடைய அமைதி, அவர் எதிர்பார்த்த அந்த சமாதானம் என்ன அப்படின்னம்னா, இந்த நற்செய்தியை புரிந்து ஆரோக்கியமாக ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை அதிலே வருகின்ற சிக்கல்களிலும் அல்லது பிளவுகளிலும் பயணப்பட்டு இறுதியிலே வருகின்ற சமாதானம் தான் இயேசுவினுடைய உண்மையான அமைதி. ஐயோ யாரும் வாயை திறக்கக்கூடாது, ஐயோ யாரும் எதுவுமே பேசக்கூடாது, இது கேடுகட்ட அமைதி. இதை உண்மையான அமைதி என்று சொல்லி ஒருபோதும் நாம் எந்த விதத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுனுடைய அமைதி அல்ல அதுவல்ல. இயேசுவை பொறுத்தவரை அமைதி என்பது, இந்த நற்செய்தியின் பொருட்டு ஒருவேளை கலகங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், சிக்கல்களும் அல்லது சண்டை சச்சரவுகளும் ஏற்படும், பிளவுகளும் பிரிவுகளும் ஏற்படும். எந்த அளவுக்கு அந்த பிளவு ஏற்படும் அப்படின்னம்னா, தந்தைக்கு எதிராக மகன், தாய்க்கு எதிராக மகள், மாமியாருக்கு எதிராக மருமகள். இயேசுவினுடைய நற்செய்தியின் பொருட்டு இந்த கலகங்களுக்குள்ளும் குழப்பங்களுக்குள்ளும் பயணப்பட்டு இறுதியிலே நாம் அனைவரும் ஒன்றிணைகின்ற அந்த ஒரு இலக்கு தான் உண்மையான அமைதியை, உண்மையான சமாதானத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும். இதை ஒட்டி தான் அடுத்த கருத்தை ஆண்டவர் இயேசு வைக்கின்றார். அதனாலதான், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ
அல்லது தன்னுடைய மகனிடமோ மகளிடமோ, இன்னும் சொல்ல போனோம்னா தான் வைத்திருக்கின்ற சொத்து பத்து இவற்றையோ விரும்புகின்றவர்கள் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இதனை ஒட்டி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இயேசு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்னை விடம்னா இயேசு தன்னுடைய அந்த தனிப்பட்ட ஆளுமை முன்னிறுத்தவில்லை, மாறாக இயேசுவனுடைய கொள்கைகளை, இயேசுவனுடைய கருத்தியல்களை முன்னிறுத்துகின்றார். என்னை விட, இயேசு என்பதற்கு உண்மை என்ற அர்த்தம், இயேசு என்பதற்கு நீதி என்ற அர்த்தம், இயேசு என்பதற்கு சுதந்திரம் என்ற அர்த்தம், இயேசு என்பதற்கு அமைதி என்ற அர்த்தம். எப்படி இயேசு என்ற அந்த நபருக்கு அந்த ஆளுமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வெற்று ஆளுமை அல்ல, மாறாக உண்மையையும் நீதியையும் நியாயத்தையும் சமத்துவ சகோதரத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த ஆளுமை தான் இயேசு. அப்போ எங்கே உண்மையை புறம் தள்ளிவிட்டு மாறாக பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அந்த இடத்துல நாம் தவறு செய்கின்றோம். அப்போ இந்த உண்மை ஒருவேளை யாருக்கு எதிராக கூட இருக்கலாம் அப்படின்னா, அப்பா அம்மா உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் இவர்களுடைய அன்பை பகைத்து கொள்வதற்கு கூட ஒருவேளை நாம் தயாராக இருக்க வேண்டும். எதற்காக? உண்மைக்காக, நீதிக்காக. ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய சுயநலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இரண்டு விதங்களில். ஒன்று, என்னுடைய நலன்களும் என்னுடைய வளங்களும் என்னுடைய நன்மைகளும் எனக்குறித்தான ஆடம்பரங்களும் இது இருக்கும். அடுத்தது, எனக்கு பிடித்தவர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கும். பிடிச்சவங்க நல்லதை சொன்னால் பரவாயில்ல, பிடித்தவர்கள் தவறான ஒரு செய்தியை சொன்னால் கூட அதையும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நாம் வளர்ந்திருக்கின்றோம். அந்த இடத்துல இயேசு வேறுபடுகின்றார். பிடித்தவன் என்பதற்காக ஒரு பாவம் நியாயமாகி விடாது, மாறாக அந்த இடத்துல உண்மையை, நீதியை, நியாயத்தை வலியுறுத்துகின்ற. அதனாலதான் என்னை விட அப்படின்னா உண்மையை விட அல்லது நீதியை விட தன்னுடைய தந்தையையும் தாயையும் அல்லது சகோதரனையும் சகோதரனையும் அன்பு செய்கின்றவர்கள் ஏற்றவர்கள், எனக்கு ஏற்றவர்கள் அல்ல, என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். மாறாக இயேசுனுடைய ஆளுமையான உண்மையும் நீதியையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எந்த விலை கொடுத்தாலும் அதை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் நிச்சயமாக அந்த உண்மையான அமைதிக்கு பாத்திரமானவன். இறுதியிலே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட உண்மையும் நீதியும் தாங்கி வருகின்ற சாட்சிகள், இயேசுவின் சாட்சிகள், அதைத்தான் உங்களை ஏற்றுக்கொள்பவர், அந்த சீடர்களை ஏற்றுக்கொள்வர், என்னை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்துல உண்மையான அமைதிக்கு சொந்தக்காரர்கள், உண்மையான சமாதானத்திற்கான தூதுவர்கள். அதனாலதான் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா இதை ஒரு நேர்கோட்டு பாதையில் கொண்டு செல்கின்றார். நற்செய்தியின் பொருட்டு வருகின்ற பிளவு, அந்த பிளவிலிருந்து வருகின்ற அமைதி, அந்த அமைதியை நியாயமான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான ஆளுமை, அதற்கு பின்னால் இருக்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட நேர்கோட்டு பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுனா முடிஞ்சு போச்சு, ஐயோ இவன் கேள்வி கேட்குறான், இவன் சரியில்லை, இவனுடைய இது பிளவுகளை உண்டாக்குவது, பிரிவுகளை உண்டாக்குவது. சுடுகாட்டில் கூட தான் அமைதி இருக்குது, மயானத்தில் கூட தான் அமைதி இருக்குது. அங்கு கூட யாரும் பேசுவதில்லையே, அங்கு கூட யாரும் கேள்விகள் எழுப்புவதில்லையே, அங்கு கூட எந்த கலகமும் எந்த பிரச்சனையும் எந்த பிளவுகளும் உருவாவதில்லையே. இயேசு ஒருபோதும் அப்படிப்பட்ட அமைதியை விரும்பவில்லை. மாறாக உண்மையான அமைதி என்பது ஒரு மனிதன்
தானாக அனுபவப்பட்டு பிளவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் கலகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் உள்ளாகி மீண்டு ஒரு அமைதிக்கு ஒரு சமாதானத்திற்கு வருவது. அந்த இடத்துல தான் நிரந்தரமான அமைதி, நிலையான அமைதி நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். உண்மையான அமைதிக்காக பிளவுகளும் பிரிவுகளும் ஏற்படுகின்றதா? கவலைப்பட வேண்டாம். அது ஒரு ஆரோக்கியமான அமைதிக்கும் வழிவகுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதை நோக்கி முன்னேற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தேன், தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீ. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயிர் தெழுவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என்னுயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவான். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவான். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் ஈசம் மாறாத பாசம் தருவாய தருவாய தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிமாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள்
எங்களுடைய பகுதிக்கு தேவையான எம்முடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமா கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.